வணக்கம். மேசராசி கார்த்திகை மாத ராசி பலன்கள். மேசராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் விடாமுயற்சியால் வெற்றி பெறப் போகின்ற மேசராசி. விடாமுயற்சி என்பது மேசராசிக்காரர்களிடையே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவே எடுத்துக்கொள்ளலாம். மேசராசி செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதையும் ஆழ்ந்த சிந்தனையுடன் அதிகப்படியான அறிவாற்றலுடன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை பெறுவது மிகவும் அதிகம். இருந்தாலும் சில நேரங்களில் உங்களை அறியாமலே சில தவறுகளும் பிழைகளும் செய்வதுண்டு. அதற்கு காரணம் நீங்கள் அல்ல, கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அதனால் வரக்கூடிய பலாபலன்கள். கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் விடாமுயற்சியால் வெற்றி என்பது மேசராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற காலமாகப்பட்டது மிக கவனமாக இருக்க வேண்டும் 12 ராசிக்காரர்களும். அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் அமரும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பார். காரணம், 8ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களும் செய்யாது என்பது ஜோதிட விதி. என்றாலும் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற 2.25 நாட்கள் என்பது மிக கவனமாக கையாள வேண்டிய விஷயமாகவே இருக்கும். காரணம், சந்திராஷ்டம் என்று வந்துவிட்டால் 2.25 நாட்கள். 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களிலிருந்து நாம் விலகி இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். 2.25 நாட்கள் தானே, பொறுமையாக இருக்கலாம். சரி, சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 30/11/2024 கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:54 விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்கள் இருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கள்கிழமை இரவு 4:11 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்போம். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் ராசியில் ரிஷப ராசியில் அமர்ந்து வக்ரம் பெற்று இருப்பதினால் பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். காரணம், தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பது. ஜென்ம ராசியில் இருக்கும்போது சில அலைச்சலும் கஷ்டங்களும் துன்பங்களும் தேவையில்லாத வீண் விரோதங்களும் கொடுத்துருக்கும் இல்லையா, அதில் பாதியாவது கொடுக்க வேண்டும் குரு பகவான் 2ஆம் ராசியில் வக்ரம் பெறும்போது. அது மட்டுமில்லாமல் தேவையில்லாத 3வது மனிதர்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். மிக கவனமாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான், அதாவது மேசராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய் பகவானே கடக ராசியில் நீசம் பெற்று அமர்ந்திருப்பது என்பது சுகஸ்தானத்தில் சற்று பாதிப்புகளை கொடுக்கலாம். சிறிது பாதிப்புகளை கொடுத்து அதற்கு பிறகு நல்ல நிலையில் வந்துவிடலாம். பயம் எதுவும் வேண்டாம். ஆனால் கடகராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கும்போதே கார்த்திகை மாதத்தில் இம்மாதத்தில் அவர் வக்ரம் பெற்று
5 மாதங்கள் என்பது அமர்ந்து விடுவார். மிக கவனமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கேது பகவானால் மேசராசிக்காரர்கள் பெற முடியும். புதனும் சூரியனும் இணைந்து இம்மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் 8ஆம் இடத்தில் அமருவது நீங்கள் நினைத்து இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பது சற்று தாமதமாக நடக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு விஷயமோ அல்லது பல விஷயமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்துவிடும். அப்படின்னா சூரிய பகவான் 8இல் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நற்பலன்கள் நடக்குமா என்றால் அது கிடையாது. புதன் பகவான் 8இல் இருக்கும்போது நினைத்தது சற்று தாமதமாக நடந்தாலும் இது நாள் வரையில் நினைக்காததை வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை கொடுப்பார். அடுத்ததாக சுக்கிர பகவான் 9ஆம் ராசியில் அமருவது எதிர்பாராத தன லாபங்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும். சனி பகவானை பொறுத்தவரையில் 11ஆம் ராசியில் இருந்து கொண்டு பல வகையான நற்பலன்களை உங்களுக்கு இதனால் வரையில் செய்திருந்தார். இன்னும் சில மாதங்கள் கட்டாயமாக செய்வார். பொருள் வரவு, எதிர்பாராத தனலாபங்கள், குடும்பத்தில் சந்தோஷம், நினைத்து பார்த்து முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது அனைத்தும் பொருந்துமா என்றால் கட்டாயமாக பொருந்தும். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா என்பது வலிமையாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய நற்பலன்களை விட இன்னும் அதிகமாகவே நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு ராசி பலனை தான் கேட்க முடியும். தசா என்பது என்னன்னு தெரியாது. லக்னம் என்றால் என்னன்னு தெரியாதவர்கள் தான் மன சஞ்சலத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். காரணம், அவர்களுக்கு தசா என்பது என்னவென்றே தெரியாது. இப்போது மேசராசியில் இருப்பது 3 நட்சத்திரம். சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் என்பது கிரகங்கள் மாற்றம் பெற்று எந்தெந்த ராசிகளில் அமருகிறதோ அந்த ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலன்களாக மாறிவிடும். ஆனால் உங்களுக்குன்னு சொந்த ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் லக்னம் ஒன்றாக இருக்கும், ராசி ஒன்றாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அந்த நிலையில் அமர்ந்திருக்காது. அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதா அல்லது மிகவும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுப்பதா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கடவுளாகவே மாறிவிடும். அந்த வகையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு யோகங்களை சனி பகவான் 11இல் இருக்கும்போது பெற்றிருக்க முடியும். அடுத்ததாக ராகு பகவானை பொறுத்தவரையில் 12ஆம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 12 என்பது விரயம் என்று சொல்லக்கூடும். எவ்வளவு காசு பணம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நிலையில் செலவு அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கும். கடினமான உழைப்பும் அதிகப்படியான உங்களுடைய உழைப்பால் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கின்ற மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது, சூரிய பகவான் 8இல் இருக்கும்போது நீங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு உங்களுடைய நமஸ்காரத்தையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் அவருக்கு வைத்துவிட்டு நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால், நெய்யால் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை மேசராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.